ஹலோ கைஸ், வெல்கம் டு வெசன்பர்க். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? லாஸ்ட் டைம் நம்ம பண்ண அம்ப்ரெல்லா டாப் வந்து நல்ல ரீச்சுங்க. அந்த கஸ்டமைஸ் டாப் மாதிரியே எங்களுக்கும் வேணும்னு சொல்லி நிறைய ஆர்டர்ஸ் வந்துச்சு நமக்கு. ஆர்டர்ஸ் எல்லாமே வந்து பேக் டு பேக் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, போட் நெக்கில் பிரின்சஸ் கட். லாஸ்ட் டைம் நம்ம பண்ணோம்ல, அம்ப்ரெல்லா டாப்பில் போட் நெக் ப்ளஸ் பிரின்சஸ் கட் பண்ணோம். அதே மாதிரி இன்னைக்கு ப்ளவுஸ்லையும் போட் நெக் ப்ளஸ் பிரின்சஸ் கட் பண்ண போகிறோம். ஆனால் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா பீப்புள் நிறைய பேர் 3 டாட் ப்ளவுஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. 3 டாட் ப்ளவுஸில் இருக்கிற ஃபிட்டிங் உங்களுக்கு போட் நெக்லையும் பிரின்சஸ் கட்லையும் கிடைக்கிறது இல்லை. ஏன்? அது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருக்குது. இந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஒரே வழி, கட்டிங்லேயே நம்ம அதை சரி பண்ணணும். ஸோ கட்டிங்கில் என்ன சரி பண்ண போகிறோம், அதை எப்படி பண்ண போகிறோன்றதை நம்ம அதை அப்பா கிட்ட கேட்போம். இந்த லேர்னிங் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் ஃபுல் வீடியோவும் பாருங்கள். லைனிங் இந்த மாதிரி அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த லைனிங் மட்டும் சிங்கேஜ் ஆகிரும் ஃபுல்லாக. அப்போது இது தேய்ச்ச பிறகு தைச்சோம் அப்படி ஃபினிஷிங் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பிரச்சனையே வராது. மெயின் ஃபேப்ரிக்கும் இந்த மாதிரி அயன் பண்ணிட்டோம் அப்படின்னா ஃபிட்டிங் நல்லாயிருக்கும். பட் ஸ்ட்ரைட் மார்க் பண்ணிக்கிறோம் டவருக்கு. இங்கே 1 இன்ச்சு ஸ்ட்ரைட் பண்ணிவிட்டு 1 இன்ச்சு டவருக்கு இன் அவுட் பண்ணுறதுக்கு 1 இன்ச்சு எடுத்துக்கிறோம். அடுத்து 13.5 இன்ச்சு ஃபினிஷிங் வரணும். அப்போ நம்ம 1/2 இன்ச்சு மேலே வந்து ஷோல்ட்ரு பக்கம் அலவன்ஸு, 1/2 இன்ச்சு அலவன்ஸு. இப்போ ஸ்ட்ரைட் மார்க் போட்டுக்கிறோம். இது அலவன்ஸு, மேலே அலவன்ஸு, ஷோல்டரோட அலவன்ஸு. இப்போ போட் நெக் வந்து 14.5 இன்ச்சு போட் நெக் எடுத்துக்கிறோம். இப்போ ஆமுக்கு ஸ்ட்ரைட்டாக எடுக்கிறோம். இப்போ பாடி அளவு எடுக்கிறோம். இங்கே ஒரு மார்க்கு, இங்கே ஒரு மார்க்கு. இது ஃபினிஷிங் அளவு. இது வந்து உள்ளே கொடுக்குற அலவன்ஸ். இது இப்போ ஆமுக்கு நம்ம மெஷர் எடுத்துக்கிறோம். ஒரு 5.5 இன்ச்சு வச்சுக்கிறோம். 6 இன்ச்சு இப்படியே ஸ்ட்ரைட் பண்ணிடுறோம். இப்போ இங்கேருந்து 1 இன்ச்சு ஆம் ஷேப் வர்றது, இந்த கார்னர்லேருந்து 1 இன்ச்சு மார்க் பண்ணிக்கணும். அப்போ இதிலேருந்து ஷேப் எடுத்துக்கிறோம். இப்போ ஷேப் எடுத்துகிட்டு இப்போ வந்து ஆம் வந்து 18 இப்படி கழித்து எடுத்துடுறோம். 18 வருது. இப்போ இதில் வந்து 4 இன்ச்சு கம்மியாக இருக்குது, கொஞ்சம் இறக்கி போட்டுக்கிடலாம். நம்ம எடுத்தோடனே எக்ஸ்ட்ரா போட்டுட்டு நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா அதில் மிஸ்டேக் வந்துடும். அப்போ அந்த லைனிங் வேஸ்ட் ஆகிரும். அப்போ அந்த இதை வந்து நம்ம 4 இன்ச்சு மேலே ஏற்றி போட்டுட்டு கீழே இறக்கிக்கிடலாம். இறக்கி அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அப்படி இப்போ அடுத்து அளந்து பார்த்தோம் அப்படின்னா இப்போ கரெக்டாக வருது. பதினெட்டு வேணும், 18 கரெக்டாக வந்துருச்சு. அப்போ இங்கேருந்து 3 இன்ச்சு எடுத்துக்கிறோம். போட் நெக்கு ஷோல்டர்லேருந்து இங்கே 1/2 இன்ச்சு போயிடும், இங்கே 1/2 இன்ச்சு போயிடும். அப்போ இங்கே 3 இன்ச்சு வைக்கிறோன்னா இங்கே ஒரு 1/4 இன்ச்சு கழுத்து அலவன்ஸுக்கு எடுத்துக்கிறோம். உள்கூடு இது வந்து இங்கே. அப்போ ஃபினிஷிங் வந்து நம்மளுக்கு 2.5 வரும். ஷோல்டரோட அளவு வந்து 2.5 வரும். இப்போ இங்கேருந்து போட் நெக்குக்கு 3 இன்ச்சு வச்சுக்கிறோம் பேக்கில். இப்போ இந்த ஷேப் எடுத்துக்கிறோம். அப்படியே இந்த ஷேப் எடுத்துக்கிறோம். இப்போ கட் பண்ணிடுறோம். அப்படியே கட்டிங் போயிடலாமா? டவரை ஷேப் கரெக்டாக எடுத்துக்கிறணும், மட்டமாக வெட்டிக்கிறணும். இது கழுத்து ஷேப் எடுக்கணும். கழுத்து ஷேப் எடுக்கிறது கரெக்டாக இந்த ஷேப் கரெக்டாக வர மாதிரி எடுத்துக்கணும். மார்க் பண்ணி, மார்க்கிங்கில் கொஞ்சம் மிஸ் ஆனாலும் நம்ம கட்டிங்கில் கரெக்ட் பண்ணிக்கிறணும். வெட்டியாச்சு.
இதை வந்து நேராக இப்படி கத்திரி போட்டுறக்கூடாது. இப்படி கத்திரி போட்டோம் அப்படின்னா நம்ம அடுத்த ஒரு ஃப்ரண்ட் தட்டு எடுக்கிறதுக்கு நம்மளுக்கு துணி பத்தாது. அப்புறம் இந்த லைனிங் வந்து வேஸ்ட் ஆயிரும். இதை இப்படியே மடிச்சுக்கோங்க. இந்த மாதிரி அப்படியே அழகாக ரவுண்டாக வர மாதிரி கட் பண்ணிக்கோங்க. நல்ல மார்க்கு ஏன் மாற்றி போட்டிருக்கேன் அப்படின்னா, இப்போ வந்து நீங்கள் மிஸ்டேக்காக மார்க் பண்ணாலும் நீங்கள் அடுத்த மார்க்கர் எடுத்து கரெக்ட் பண்ணி எது கரெக்டான அளவோ அந்த மார்க்கரை மாற்றி போட்டிங்கன்னா, ஏன்னா மாற்றி மேலே வெட்டிட்டிங்கன்னா அவங்களுக்கு அந்த ஜாக்கெட் பிட்டு வெட்டினதே வேஸ்ட் ஆயிரும். இந்த மாதிரி அடுத்த மார்க் எடுத்து போட்டிங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இதில் தான் வெட்டணுன்றது உங்களுக்கு மைண்டில் உட்காந்துரும். இப்போ இதை வந்து நேராக இப்படி வெட்டிட்டோம் அப்படின்னா நீங்கள் பெல்ட் எடுக்கிறது வேஸ்ட் ஆகிடும். இந்த பாகத்தில் தான் பெல்ட் எடுக்கணும். எந்த பிட்டுமே துண்டு போட்டு வெட்டக்கூடாது. இப்படி கரெக்டாக வச்சு நூல் பிடிச்ச மாதிரி வெட்டணும். அப்போ தான் உங்களுக்கு அடுத்த அந்த லைனிங் வேஸ்ட் ஆகாமல் போகும். போட்டாச்சு. இப்போது நம்ம மறுபடியும் வந்து செக் பண்ணிக்கணும். ஆம் செக் பண்ணிக்கிறணும். ஆம் நம்ம கரெக்டாக வெட்டியிருக்குமான்னு செக் பண்ணிக்கணும். இப்போ நம்மளுக்கு ஆமுக்கு வந்து அலவன்ஸ் வந்து 18, 9 9 18 இருக்குது. கரெக்டாக ஃபினிஷிங் கரெக்டாக வந்துடும். அடுத்து இங்கே ஒரு ஜக்கா போட்டணும். இங்கே ஒரு ஜக்கா போட்டணும். இங்கே ஒன்று போட்டுரும். அடுத்தது இந்த பக்கம் மார்க்கு இப்படியே தூக்கி போட்டு திருப்பி போட்டு இப்படி ஒரு மார்க் பண்ணிடுங்க. நம்ம ஃபினிஷிங் வந்து இந்த மார்க்குள்ளே ஃபினிஷிங் பண்ணிக்கணும். டவர் மடிக்கிறது இதுக்குள்ளே மடிச்சுக்கணும். இன் அவுட் பண்ணிக்கணும். இது சைடு அடிக்கிறப்போ இதுக்குள்ளே பண்ணிக்கணும். இதுதான் நம்மளுக்கு மெஷர் அளவு, ஃபினிஷிங் அளவு. இது வந்து உள்ளே இருக்கிற அலவன்ஸு. ஓகேங்களா? அப்போது அடுத்து ஃப்ரண்ட் தட்டு எடுக்கிறோம். இப்போ பிரின்சஸ் கட் வந்து நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போது ஒரு 1/4 இன்ச்சு முன்னாடியே கொஞ்சம் கேப் விட்டு எடுத்துக்கிறோம் அலவன்ஸுக்கு. இப்போ வந்து நம்ம ஃப்ரண்ட் தட்டு நம்ம வந்து போட் நெக்கு இது ஷேப் எடுத்துக்கிறோம். அதே 3 இன்ச்சு ஷேப் எடுத்துக்கிறோம். இதே மாதிரி வெட்டிக்கோங்க. இப்போ இந்த எடுத்துருங்க. இப்படி வெட்டிட்டோம். இப்போது நம்ம அப்படியே திருப்பி போட்டு இப்படியே திருப்பிக்கிறோம். ஆம் ஷேப் எடுத்துக்கிறோம். கவர் தட்டு எடுத்துக்கிறோம். கவர் தட்டு எடுக்கணும். அப்போ அதை எடுத்தால் தான் வந்து முன் ஆம் வந்து நம்மளுக்கு ஃபிட்டாக உட்காரும். இந்த ஷேப்பை ஒரு 1/4 இன்ச்சு ஷேப் எடுத்துக்கோங்க. இங்கே மேலே எடுக்க வேண்டாம். கீழே இருந்தே ஒரு 1/4 இன்ச்சு ஷேப் எடுத்துக்கோங்க. நீங்கள் தனித்தனியாக போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குழப்பமாகும். இந்த மாதிரி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வரும். ஃப்ரண்ட் தட்டையும் பேக் தட்டையும் தனித்தனியாக பிரித்து எடுக்கக்கூடாது. எடுத்திங்கன்னா உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக வராது. ஒவ்வொன்றும் ஃப்ரண்ட் தட்டு ஒரு ஷேப் இருக்கும், பேக் தட்டு ஒரு ஷேப் இருக்கும். அதனால் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க. இப்படியே எடுத்து மேலே எடுத்து வச்சுக்கலாம். இப்போது இங்கேருந்து நம்ம பிரின்சஸ் கட்டுக்கு வந்து ஒரு 3.25 இன்ச்சு வச்சுக்கிறோம். 1/4 இன்ச்சு வந்து இங்கே அலவன்ஸு, பட்டி போடுறதுக்கு அலவன்ஸு. இங்கே வந்து நம்மளுக்கு ஃபினிஷிங் வந்து 3 இன்ச்சு தான் வரணும். அப்போ நம்ம 3.5 வச்சுக்கிறோம். 3.5 வச்சு இது வரைக்கும் நீங்கள் ஸ்ட்ரைட்டாக ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இங்கேருந்தே அப்படியே ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த ஆமுக்கு கீழே 1 இன்ச்சுக்கு கீழே இப்படி ஷேப் எடுத்துக்கோங்க. இப்படி எடுத்துக்கோங்க. எடுத்தாச்சா? இதை நம்ம கட் பண்ணிடுறோம். இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போ வந்து இப்போது நம்மளுக்கு அந்த கமாண்ட்ஸ் வந்ததில்லை, ஃபிட்டிங் கரெக்டாக வரல, திரிட்டாட்டு மாதிரி உங்கள் ஒரு ஃபிட்டிங் வரல அப்படின்னு கமாண்ட்ஸ் கொடுத்தாங்கல்ல, அதை வந்து இப்படி எடுக்கிறோம். நம்ம எல்லோரும் பிரின்சஸ் கட்டு வந்து ஸ்ட்ரைட்டாக தான் போட்டு எடுப்போம். நம்ம இப்படி எடுக்கிறோம். இப்போது இந்த மாதிரி மார்க் பண்ணணும். இந்த வி ஷேப்பில் மார்க் பண்ணோம்னா உங்களுக்கு அந்த பிரச்சனை சால்வ் ஆகும்.
இப்படி ஒரு தட்டை வெட்டிடுறோம். இப்போது வெட்டியாச்சுங்களா? இப்போ அடுத்து இந்த தட்டு கிராஸில் போடணும். ஸ்ட்ரைட்டில் போட்டோம்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வராது. கிராஸில் போட்டோம் அப்படின்னா அந்த ஃபிட்டிங் வரும். இப்போ நம்ம கிராஸ் வெட்டுறதுக்கு போகிறோம், கிராஸ் கட்டிங் போகிறோம். இப்போ நம்ம வந்து கிராஸ் கட்டிங் வேணும். கிராஸ் கட்டிங் வேணும்னா இந்த மாதிரி தான் போடணும். இப்போ உள்ள அலவன்ஸை கனெக்ட் பண்ணி இப்படி வச்சுக்கிறணும். கிராஸ் கட்டிங் வெட்டினா இப்போ வந்து இந்த தட்டு வந்து எல்லாருமே ஸ்ட்ரைட்டாக தான் போடுவாங்க. இந்த மாதிரி ஸ்ட்ரைட்டாக தான் போடுவாங்க. நம்ம வந்து இப்படி கிராஸாக போடுறோம். இந்த மாதிரி போடணும். இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த 3 டாட்டோட ஃபீலிங் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிராஸ் கட்டிங் போட்டு வெட்டினீங்கன்னா இந்த பாகத்தில் வந்து கிராஸ் கட்டிங் போட்டு எடுக்கணும். கிராஸ் கட்டிங் போட்டு எடுத்துகிட்டு இப்படியே வெட்டிடணும். இப்போ இந்த மாதிரி வெட்டிடுறோம். இப்போ வெட்டிட்டோமா? இப்போ வந்து இந்த கவர் தட்டு எடுத்துருக்கிறதுக்கு இந்த தட்டை இப்படியே எடுத்து போட்டுரும். எடுத்து போட்டு இந்த மாதிரி வெட்டுறோம். இந்த மாதிரி கவர் தட்டு மேட்ச் பண்ணிடணும். இப்படி கரெக்டாக வெட்டி அப்போ தான் அந்த ஆம் ஷேப்பு ஒரே மாதிரி வரும். இல்லைன்னா இந்த இடத்துல பப்பிங் விழுகும். இப்போ இப்படி வெட்டிட்டோம். இப்போ அடுத்து என்ன செய்யணும்? இது மேலே எடுத்து போடணும். உங்களுக்கு ஷார்ட்டாக பிரின்சஸ் கட் வெட்டுறதுக்கு ஷார்ட்டாக வர மெத்தட் இது. தனித்தனியாக போட்டிங்கன்னா உங்களுக்கு குழப்பமாகும். நீங்கள் இப்போ புதுசாக பழகுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் இப்படி போட்டு எடுத்திங்கன்னா உங்களுக்கு சடனாக வந்து மைண்டு வேலை செய்யும். உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் வரும். அப்போ இந்த மாதிரி போடணும். இப்போ போட்டோங்களா? இந்த இருக்கு பாருங்கள். இதை எடுத்து இப்படியே பிடிச்சிக்கோங்க. இதை எடுத்து போட்டு இப்படி போட்டுக்கோங்க. ஏன்னா பீஸு வந்து நழுவக்கூடாது. நழுவுனா உங்களுக்கு கட்டிங்க்கு மார்க்கிங்க்கு எல்லாத்துக்குமே குழப்பம் வரும். இது போட்டோங்களா? அப்போ வந்து இப்படியே மார்க்கு இப்படி ஒரு மார்க் போட்டோம். அப்போ வந்து இந்த இடத்துல டாட்டு வரணும்ல. டாட்டு வர்றதுக்கு என்ன செய்யணும்? 1 இன்ச்சு 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு இங்கே மார்க் பண்ணிக்கணும். இதிலேருந்து 1.25 இன்ச்சு 1.25 இன்ச்சு மார்க் பண்ணிட்டோமா? இப்படியே எடுத்து இங்கே ஒரு 3 இன்ச்சு இந்த 3 இன்ச்சு வரைக்கும் கிராஸ் போட்டுக்கோங்க. இப்போ இது போட்டோங்களா? இப்போ அடுத்து வந்து இதை இப்படியே எடுத்து வச்சுருங்க. வச்சுட்டு இதில் இருந்து இப்போ இந்த 3 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோமா கிராஸு, இதிலேருந்து நம்ம வந்து அலவன்ஸ் கொடுக்குறோம் உள்ளே பிடிக்கிறதுக்கு. இதை இந்த ஷேப்பில் எடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து அந்த ஜஸ்ட்டு வந்து கரெக்டாக சீட்டிங் ஆகும். நீங்கள் 3 டாட் போடுற ஃபீலிங்கு இதில் வந்துடும். நீங்கள் அலவன்ஸ் மட்டும் கொடுத்தீங்கன்னா ஃப்ளாட்டாக வரும். இப்போ இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அந்த 3 டாட்டுக்குள்ள ஃபீலிங் கிடைக்கும். இங்கே அலவன்ஸு. அப்போ இது வந்து எக்ஸ்ட்ரா. அப்போ உங்களுக்கு அந்த 3 டாட் போடுற ஃபீலிங்கு இதில் வந்துடும். அப்போ இந்த ஷேப்பு தான் எடுக்கணும். இந்த ஷேப் எடுத்திங்கன்னா உங்களுக்கு 3 டாட் போட்ட மாதிரி இருக்கும், பிரின்சஸ் கட்டாகவும் இருக்கும். அப்போ இந்த மாதிரி வெட்டிக்கணும். அப்போ நம்ம இதை கட்டிங் வெட்டிடலாம். இப்போ வெட்டியாச்சு. இப்போது இதை எடுத்து அளந்து பார்த்துக்கணும். இப்படி வச்சு இப்படியே அளந்து பார்த்துக்கணும். கரெக்டாக இருக்கா? நம்ம ஃபினிஷிங் பண்ணுறப்போ இது கரெக்டாக வருதான்றா பார்த்துக்கணும். இப்போ இதை வந்து குளிர கொடுத்து தைக்கணும். ஸ்டிச்சிங் பண்ணுறப்போ இப்படி குளிர கொடுத்து தைக்கணும். அப்போ இது வந்து எச்சு கம்மியாக வந்துருச்சு அப்படின்னு இதை வெட்டிடக்கூடாது. வெட்டினோம்னா அந்த ஷேப் அவுட் ஆயிரும். அப்போ இதுக்குள்ளே கொடுக்கணும். இப்படி இப்போ இந்த பாகத்தை வந்து இப்படி குளிர கொடுத்தே தான் ஸ்டிச்சிங் பண்ணணும். ஏன்னா கட்டிங் வெட்டும்போது கரெக்டாக வெட்டிட்டு இழுத்து இங்கே ஒரு வெட்டு வெட்டிட்டோம்னா அந்த ஜாக்கெட் அவுட் ஆயிரும். அப்போ கஸ்டமர் வந்து நம்மளுக்கு கமெண்ட்ஸ் வந்துடும், பிரச்சனை வந்துடும். அப்போ இதை வந்து குளிர கொடுக்கணும். இந்த பாகத்தை வந்து இப்படி குளிர கொடுத்தே தைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு வந்து 3 டாட்டோட ஃபீலிங் கிடைக்கும். ஆனால் பிரின்சஸ் கட்டு 3 டாட்டை மாதிரி உங்களுக்கு அந்த ஃபீலிங் கிடைக்கும். இந்த பாருங்கள், இதையும் பார்த்துக்குங்க. இன்னொரு இப்படியே குளிர கொடுத்து தான் தைக்கணும். இப்போ ஃபிட்டிங் கரெக்டாக வந்துருச்சா? அப்போ ஃபஸ்ட்டு வந்து 4 இன்ச்சு எக்ஸ்ட்ரா வந்தது. இப்போ 4 இன்ச்சு கம்மியாகவே இருக்குது. அப்போ அந்த குளிர கொடுத்தோம் அப்படின்னா இந்த பப்பிங் கிடைக்கும். இந்த பப்பிங் கிடைக்கும். அப்போ இந்த இங்கே கீழே இறக்குறத இதையும் மேலே ஏற்றிடுவோம். இந்த கிராஸ் போட்டிருக்கோம்ல, இதை ஏற்றி மேலே இப்படி பட்டி போடுறப்போ உங்களுக்கு அந்த
கிராஸ் கட்டிங்கு அந்த 3 டாட்டோட ப்ளவுஸோட ஃபீலிங் அப்படியே கண்டிப்பாக கிடைக்கும். அப்போ இதே மாதிரி நீங்கள் கட் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணுறது இதே மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு பிரச்சனை சால்வு. இப்போது நம்ம வந்து ஸ்லீவ் எடுக்க போகிறோம். ஸ்லீவ் வந்து பப்பு கேட்டிருக்காங்க, பப்பு கை கேட்டிருக்காங்க, பேபி பப்பு. அப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, இதோட லென்த்து வந்து பப்பு கையோட ஸ்லீவோட லென்த்து 3/4 கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு 10.5 இன்ச்சு அவங்க கையோட லென்த்து. இப்போ 10.5 இன்ச்சு மார்க் பண்ணிக்கிறோம். கீழே ஸ்ட்ரைட் போட்டுறோம். இதில் உள்ளே பிடிக்கிறதுக்கு அலவன்ஸு. அப்போது 10.5 இன்ச்சு நம்மளுக்கு ஃபினிஷிங் வேணும். அப்போ 11 வச்சுக்கிறோம். 1/2 இன்ச்சு மேலே அலவன்ஸு 11 வச்சு மார்க் பண்ணிக்கிறோம். மார்க் பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்ட்ரைட் மார்க் போட்டுக்கிறோம். இதை இந்த அளவு ப்ளவுஸை வச்சு இங்கே ஒரு மார்க் பண்ணிக்கிறோம். அப்போ இங்கேருந்து இந்த பப்பு எப்படி வரும்னு கேட்டிங்கன்னா, இங்கேருந்து ஒரு 3.5 இன்ச்சு ஆம் ஷேப்புக்கு 3.5 இன்ச்சு எடுத்துக்கிறோம். 3.5 இன்ச்சு எடுத்து இப்படி கிராஸாக ஒரு கோடு போட்டு, இந்த பப்பு வரணுன்னா இங்கேருந்து இப்படி வரக்கூடாது. இப்படி வந்ததுன்னா ஷோல்டர் வந்து ஆமில் வந்து சுருக்கம் வரும். இந்த ஆமில் வந்து இந்த மாதிரி சுருக்கம் வரும். அப்போ இங்கேருந்து தான் இப்படி எடுக்கணும். அப்போ தான் பப்பு வந்து இந்த இடத்துல தூக்கி கொடுக்கும். இப்படி இந்த இடத்துல மட்டும் இப்படி தூக்கி கொடுக்கும். அப்போ அதுக்கு என்ன வழி? இந்த இருக்குல்ல, இந்த மாதிரி இங்கே வந்து ஒரு 1.5 இன்ச்சு ஏற்றிக்கங்க. 1.5 இன்ச்சு 2 இன்ச்சே ஏற்றிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு வந்து அலவன்ஸ் போயிட்டாலும் 1.25 இன்ச்சு வரும். அப்போ இது ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிவிட்டு இப்போ கட்டிங் போயிடலாம். கீழே இங்கே ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கிறோம். இப்போ இது ஃபினிஷிங் அளவு இந்த மார்க் பண்ணியிருக்கோம். நம்ம இங்கே அலவன்ஸு எவ்வளோ கொடுக்குறோன்னா ஒரு 1.5 இன்ச்சு கொடுத்துக்கலாம். 1.5 இன்ச்சு 2 இன்ச்சு கூட கொடுத்துக்கலாம். ஏன்னா 3 தையல் போடுவோம். நம்ம பிரித்து விட்டோம்னா உங்களுக்கு உள்ள பிசர் இருக்குது, உடம்பு வந்துருச்சுன்னா பிரிச்சுக்கலாம். அப்போ அந்த 3 இன்ச்சு கொடுத்துட்டோம். இந்த கார்னருக்கு வந்து நம்ம ஜாயிண்ட் போட்டுக்கலாம், லைனிங் ஜாயிண்ட் போட்டுக்கலாம் இந்த கார்னருக்கு. இப்போது இந்த கட்டிங் வெட்டிடுவோம். இங்கே இப்படி இந்த அளவுக்கு இப்படி கொண்டு போனாதான் உங்களுக்கு அந்த பேபி பப்பு தூக்கி கொடுக்கும், குடம் மாதிரி தூக்கி கொடுக்கும். இந்த ஷேப்பில் தான் வெட்டணும். இப்போ கவர் தட்டு எடுத்துடுறோம். இதுலேயே கவர் தட்டு வந்து இங்கேருந்து ஒரு 1/2 இன்ச்சு இந்த ஷேப்பில் இப்படி ஸ்ட்ரைட்டாக எடுத்துடும். அப்போ தான் உங்களுக்கு இந்த ஃப்ரண்ட் பாகம் வந்து சுருக்கம் இல்லாமல் வரும். அதுக்காக இது கட் பண்ணுறது. இப்படி கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு நார்மல் ஸ்லீவ் மாதிரியே வந்துடும். இந்த இடத்துல மட்டும்தான் உங்களுக்கு இந்த பப்பு கிடைக்கும். இந்த பப்பு கிடைக்கிறது இங்கெல்லாம் பிளாட்டாக இருக்கும். நீங்கள் ப்ளவுஸ் போட்டாலுமே இங்கே பிளாட்டாக இருக்கும். இந்த பேக்லேயும் பிளாட்டாக இருக்கும். இங்கே மட்டும் தூக்கி கொடுக்கும். அதுக்கு தான் இந்த பாகத்திலேருந்து இங்கேருந்து ஒரு 2.5 இன்ச்சு கேப்பில் நீங்கள் இந்த ஷேப் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஷேப் எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த பப்பு கரெக்டாக வந்துடும். அப்போ இங்கே ஒரு டாட்டு, நம்மளுக்கு அந்த கவர் தட்டு எடுத்ததுக்கு ஒரு ஜக்கா போட்டுக்கிறோம். இங்கே சென்டரில் ஒரு ஜக்கா. அப்போ இதுக்கு வந்து நம்ம ஜாயின் பண்ணி ஆமை கனெக்ட் பண்ணி இந்த கிராஸில் நீங்கள் ஒரு பிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கரெக்டாக இந்த அலவன்ஸ் கரெக்டாக வந்துடும். இப்படியே நீ ஜாயின் பண்ணிங்கன்னா அப்போ இந்த இடம் வந்து ஆமுக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லாமல் நீட்டிக்கிட்டு இருக்கும். இது கம்பல்சரி ஒரு ஜாயிண்ட் போட்டுடணும். ஏன்னா அது ஜாயின் பண்ணுறதுக்கு நீ சோம்பேறித்தனப்பட்டீங்கன்னா இந்த நாளைக்கு பிரித்து விடணும் அப்படின்னாலும் உங்களுக்கு உள்ள அலவன்ஸ் துணி இருக்காது. அதனால் நீங்கள் இப்படி இந்த கிராஸில் ஜாயின் போட்டுக்கோங்க. இந்த கிராஸில் ஜாயின் போட்டு இப்படி ஷேப் எடுத்துக்கோங்க. எடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த ஆமு கரெக்டாக உட்காந்துரும். 18 இன்ச்சு ஆமுக்கு கரெக்டாக வரணும். இந்த அலவன்ஸ் கொடுத்தா தான் நீங்கள் 18 இன்ச்சு ஆமு கிடைக்கும். உள்ள அலவன்ஸும் கிடைக்கும். 1.5 இன்ச்சு அலவன்ஸும் கிடைக்கும். அதை போட்டுக்கோங்க. இனி மெட்டீரியல் வெட்ட போயிடலாம். இது வரைக்கும் லைனிங் வெட்டணும். இப்போ மெட்டீரியல் வெட்ட போகிறோம். இந்த அலவன்ஸ் போட்டுக்கலாம். இந்த அலவன்ஸை இன்னோட் பண்ணிக்கணும். பேக்கில் வந்து இந்த மெட்டீரியலுக்கு வந்து பேக்கில் இந்த கரை கொடுத்தா தான் உங்களுக்கு ஃபிட்டிங் கரெக்டாக ப்ளவுஸ் எடுக்க முடியும். அதனால் இந்த கரை கொடுத்துருக்குறோம். இப்போ உங்களுக்கு டபுள் கரை இல்லை அப்படின்னா நீங்கள் கரையை ஒதுக்கி எடுக்கலாம். டபுள் கரை இருக்கிறதுனால இதையும் சேர்த்து தான் கொடுக்கணும். பேக் தட்டில் இது வரும், இந்த பார்டர் வரும்.
அதுக்கு பார்டரை கழிச்சோம்னா ப்ளவுஸ் எடுக்க முடியாது. நீங்கள் பார்டர் வேணால் போட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும் உங்களுக்கு. இந்த மாதிரி இது இங்கே வந்து கழுத்து உள்கூடு வந்து கரெக்டாக அக்யூரேட்டாக வெட்டிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஷேப் அவுட் ஆகாது. இங்கேருந்து இப்படி கிராஸாக எக்ஸ்ட்ரா அலவன்ஸ் கொடுத்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் ஃபினிஷிங் பண்ணதுக்கப்புறம் இதை கட் பண்ணி வெட்டிக்கலாம். ஒரு 1/4 இன்ச்சு நீங்கள் அலவன்ஸ் கொடுத்துக்கலாம் உள்ள. இப்போ இங்கே ஒரு ஜக்கா போட்டுக்கலாம். ஏன்னா ஸ்ட்ரைட் மார்க்கு வேணும் கண்டிப்பாக. கொஞ்சம் மாற்றி அட்டாச் பண்ணிட்டாலும் திருகல் விழுந்துடும். அவ்வளோதான், பேக் தட்டு முடிஞ்சது. நீ ஃப்ரண்ட் தட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஃப்ரண்ட் தட்டுக்கு போகிறோம். இப்போ இந்த மாதிரி இந்த கேப்பில் நம்ம இப்படி மாற்றி போட முடியாது, போட்டோம் வேணால் வேஸ்டேஜ் ஆகும். நம்ம இப்படியே போட்டுக்கலாம். நம்ம இப்படியே போட்டுக்கலாமா. ஃப்ரண்ட் தட்டு இதில் ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம். ஃப்ரண்ட் தட்டு வெட்டுறதை ஸ்ட்ரைட்டாக வெட்டிக்கலாம். கொஞ்சம் அலவன்ஸ் விட்டு வெட்டிக்கோங்க. இப்போது நம்ம வந்து இந்த ஃப்ரண்ட் கிராஸ் தட்டு எடுக்கிறோம். கிராஸ் தட்டு எடுக்கிறம்போது இந்த மாதிரி போட்டுக்கலாம். அப்போ இந்த மாதிரி போடும்போது உங்களுக்கு ஃப்ரண்டில் ஃபினிஷிங் ஆகிறம்போது இந்த ஸ்டைப்பிடு வந்து கிராஸாக விழுகும். உங்களுக்கு லுக்கு நல்ல லுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி கிராஸாக போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு லுக்கு கிடைக்கும். ஃபினிஷிங் பார்க்குறதுக்கு நல்லா அழகாக இருக்கும். இது ஸ்ட்ரைட்டில் போட்டோம் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஃபிட்டிங் வராது. ஸ்ட்ரைட்டில் போட்டால் அப்போ நம்ம கிராஸில் தான் போடணும். இந்த கிராஸில் போட்டோம் அப்படின்னா ஃபினிஷிங் பண்ணுறபோது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து இந்த ஷேப்பில் வரும். அப்போ கிராஸில் தான் போடணும். இது சமமாக வெட்டிக்கலாம். அலவன்ஸ் கொடுக்காமல் வெட்டிக்கலாம். ஏன்னா அதை அப்படியே வச்சு சுற்றுறது தான். இப்போ வந்து நம்ம சிலிவ் எடுத்துக்கிறோம். ஒரு 1/4 இன்ச்சு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வெட்டிக்கோங்க. எப்போ நம்ம ரவுண்டு வந்து டம்மி தையல் போடுறப்போ உங்களுக்கு கரெக்டாக வந்து மிச்சத்தை நீங்கள் கட் பண்ணி விட்டுக்கலாம். அப்போ இந்த இடத்துல இந்த பப்பு வரும்போது இந்த இடத்துல வரும், இந்த கோல்டு வரும். அப்போ இது ஒரு மாடலாக போயிடும் ஃபினிஷிங்கு. இது அப்படியே இருக்கட்டும். ஏன்னா அது ஜாயிண்ட் போடாமல் எடுக்க முடியாது. 80 பாயிண்டில் எடுத்துருக்கோம் நம்ம. இப்போ பிரின்சஸ் கட்டு திருப்பி எல்போ கையை எடுத்துருக்கோம், ஸ்லீவ் எடுத்துருக்குறோம். அப்போ இது ஜாயிண்ட் போட்டு தேவைன்னா இந்த ஜாயிண்ட் உள்ளே போயிடும். நம்ம சைடு அடிக்கிறம்போது ஜாயிண்ட் உள்ளே போயிடும், ஜாயிண்ட் வெளியில் தெரியாது. இந்த பிட்டை எடுத்து நம்ம சைடு ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம். இந்த பிட்டை எடுத்து சைடு ஜாயிண்ட் கொடுத்துக்கலாம் ஸ்லீவுக்கு. இது வந்து ஃப்ரண்ட் பட்டி கொடுத்துக்கலாம். எல்லா பார்ட்ஸும் ஓகே. இது வந்து ஃப்ரண்ட் பட்டிக்கு, இது 2 ஃப்ரண்ட் பட்டி கொடுத்துக்கலாம். இது வந்து ஸ்லீவ் ஜாயிண்ட்டுக்கு சைடு ஜாயிண்ட்டு கொடுத்துக்கலாம். அப்போ இதில் வந்து கம்ப்ளீட்டு நம்மளுக்கு முடிஞ்சது. இதுதான் பிரின்சஸ் கட்டு கட்டிங். ஓகே, டன். ஃபுல் வீடியோ பார்த்தீங்களா? நீங்கள் பார்த்தது வந்து இந்த பர்டிகுலர் கஸ்டமருடைய பர்டிகுலர் மெஷர்மெண்ட்ஸ் மட்டும்தான். அவங்க கேட்ட ரெக்குவயர்மெண்ட்டை நம்ம இதை இப்போ சார்ட் அவுட் பண்ணிட்டோம். அவங்க பேபி பஃப் கேட்டிருந்தாங்க, அவங்க 3 டாட் மாதிரியே ஒரு ஃபிட்டிங் கேட்டிருந்தாங்க. அதை எல்லாமே இதில் சார்ட் அவுட் பண்ணிட்டோம். இந்த ஹோல் வீடியோ மூலமா உங்களுக்கு ஒரு பேசிக் கட்டிங் வந்து போட் நெக்கும் ப்ளஸ் பிரின்சஸ் கட்டும் வர மாதிரியான பேசிக் கட்டிங்கோட மெத்தடாலஜி, அதில் என்னென்ன மாதிரியான சின்ன சின்ன இஷ்யூஸ் இருக்குன்றத பார்த்துருப்பீங்க. இந்த லேர்னிங் வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இதே மாதிரி ஃபர்தர் அப்டேட்ஸை தெரிஞ்சுக்க எங்கள் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.